ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னத்தை பொறுத்தளவில் இந்த சனி வக்ர பயிற்சி நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டில் ருணரோக சத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6வது வீட்டில் சனி பகவான் வக்ர நிலை அடைய போறாரு. பொதுவாக 6ல் சனி இருக்கிறது பலம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் வக்ரம் அடைகிறது குற்றம் தான். பலத்தை இழக்கிறாரு. பலமா இருக்கிற சனி பலத்தை இழக்கிறாரு. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் பேடான இன்ஃப்ளூயன்ஸை டெஃபினட்டா பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே சமயத்தில் 3வது ஸ்தானத்தை தன்னுடைய 10வது பார்வையால பார்க்குறாரு. ஸோ இது ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் பண்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. பிரச்சனைகளை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அதே சமயத்துல இதுலயும் கொஞ்சம் குற்றமான பலன்கள் நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. சோ நான் எந்தெந்த வகையில நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும், எந்த மாதிரியான விசேஷமான நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். பொதுவாக உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டுல சனி பகவானுடைய பார்வை, வக்ரம் பெற்ற சனி பகவானுடைய பார்வை விழுது. சோ அந்த 3வது வீடு அப்படிங்கிறது இளைய சகோதர ஸ்தானம், தைரிய ஸ்தானம், அதே போல உங்களுடைய தகவல் தொடர்பு, அதாவது கம்யூனிகேஷன், இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். சோ அந்த 3ல சனி பார்வை விழுறதுனால இளைய சகோதரத்துவத்தால ஏதாச்சும் தொந்தரவுகள் அப்பப்ப ஏற்பட்டு நீங்கிறது வாய்ப்புகள் இருக்கு. அதாவது எதிர்ப்பும் சப்போர்ட்டும் கலந்த ஒரு கலவையான பலன் கிடைக்கிறது சான்சஸ் அதிகமா இருக்கு. அவர்களால எதிர்ப்பும் ஏற்படலாம், அதே சமயத்துல அவர்களால உங்களுக்கு மறைமுகமா சப்போர்ட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஒரு டைமிங்ல இளைய சகோதரத்துவத்தை அனுசரிச்சு போறது நல்லது. சண்டை, வாக்குவாதம் இது சார்ந்த விஷயங்களில் ஈடுபடாம செயல்படுறது நல்லது. 2வது விஷயம், இளைய சகோதரத்துவத்தினால உங்களுக்கு ஏதாச்சும் தொந்தரவு வருது, குறிப்பா பணம் சார்ந்த வகையில வாக்குவாதங்கள், சண்டை, சச்சரவுகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது சார்ந்த வகையில கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு முயற்சிகள் எடுங்க. அதே போல தைரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த தைரிய ஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால தைரிய குறைவு ஏற்படும். ஒரு விஷயத்துல ஸ்டெடியா இருக்க மாட்டீங்க, ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாது, அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாது, ஏதோ கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கும், கொஞ்சம் அப்படியே அப் அண்ட் டவுன்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கிளியர் விஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு சப்கான்சியஸா தெரியாது, எந்த பக்கம் போறதுனே தெளிவா உங்களால முடிவெடுக்க முடியாது. அதே போல இதுல இறங்கலாமா அதுல இறங்கலாமா, ஒரு பண்ற விஷயம் வந்துட்டு கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு, பொருளாதார ரீதியா வீக்கா இருக்கும், ஸோ இப்போ நம்ம கடன் வாங்கி இதுல இன்வெஸ்ட் பண்றது நல்லதா, பண்ணலாமா அப்படின்னு அந்த ஒரு சிந்தனை தான் வந்துட்டே இருக்குமே தவிர ஸ்டெடியா அதுல இறங்க முடியாது. இறங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. ஸோ ஒரு விஷயத்து மேல பயம் வரும். அது தொழிலா இருக்கலாம், உத்தியோகமா இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம். கடந்த காலகட்டத்தில் எது சார்ந்த வகையில் அதிகமா நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ, இந்த கன்னி ராசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரே ராசியில அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ ஒருத்தருக்கும் ஒரு மாதிரியான கஷ்டங்களையும் கவலைகளையும் சனி பகவான் கொடுத்துருப்பாரு. ஸோ எதுல நீங்க மேஜரா வீக்கா இருக்கீங்க, எதுல மேஜரா ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கீங்களோ, ஸோ அது சார்ந்த வகையில பிரச்சனை வரும். ஒரு சிலர் ஹெல்த் வைஸா வீக்கா இருக்கலாம், ஒரு சிலர் பொருளாதார ரீதியா வீக்கா இருக்கலாம், வெல்த் வைஸா வீக்கா இருக்கலாம், அதே போல இன்னும் ஒரு சிலர் ஃபேமிலி வைஸா வீக்கா இருக்கலாம், இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு பிசினஸ் மேலும் இந்த ஜாப் ரிலேட்டடான விஷயங்கள்ல ஒரு சிலர் வீக்கா இருக்கலாம். ஸோ ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அது சார்ந்த வகையில பயம், பதட்டத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க என்னத்த மேஜரா நீங்க என்னத்தை கவனிக்கணும்னாக்கா, ஒரு விஷயம் உங்களுக்கு பயம், பதட்டம் ஏற்படுதுன்னா சனி பகவான் இன்டிமேட் கொடுக்குறாரு. ஸோ அதுல நிதானமா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், சிந்தித்து செயல்படணும், எழுத்தங்கவுத்தோன ஒரு விஷயத்துல இறங்கக்கூடாது, நிதானமா இருந்து அதுக்கான சொல்யூஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த விஷயத்துல கால வைக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயத்துல கிளியரா இருங்க. பயம், பதட்டத்தினால தவறுதலான முடிவுகள் எடுக்கக்கூடாது. ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு விஷயத்த மேல பயமா இருக்கு, குழப்பமா இருக்குன்னா நல்ல ஒரு தியானம் பண்ணி ஒரு தெளிவான பாதைக்கு முதல்ல நீங்க வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை செயல்படுத்துறது நல்லது. ஆகவே பயத்துக்கு இடம் கொடுக்காம தைரியமா ஒரு விஷயத்தை பொறுமையா யோசிச்சு செயல்படுத்தினீங்கன்னா டெஃபினட்டா வெற்றி கிடைக்கும். இது என்னுடைய கருத்து. அதே போல இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிக்கப்படலாம். ஒருத்தவங்க கூட தொடர்பு கொள்றது, ஒருத்தவங்க கிட்ட பேசுற விதம், ஸோ இதுல எல்லாம் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வான சூழ்நிலையில் ஏற்படலாம். நீங்க சொல்ற விஷயம் அவங்களுக்கு வேற மாதிரி கன்வே ஆகலாம். நீங்க நல்ல விஷயத்த சொல்லுவீங்க, அவங்க அதை தப்பா புரிஞ்சுட்டு உங்க கூட சண்டை போட்டுட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு போறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே இந்த ஒரு டைமிங்ல கம்யூனிகேஷன்ல கரெக்டா இருக்கணும், தெளிவா இருக்கணும், சொல்ல வர விஷயத்தை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும், அறகுறையா சொல்லக்கூடாது. ஸோ அதுல எல்லாம் கிளியரா இருந்துக்கோங்க. ஸோ இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் தெளிவா இருந்தீங்கன்னாக்கா ஓவராலா பிரச்சனைகள் எதுவும் உங்களை நெருங்காது. ஒரு கிரேட்டான ஃபியூச்சர் நோக்கி நீங்க வீரநடை போடலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்தா 6th ஹவுஸ்க்கு நாம வந்துடும். 6th ஹவுஸ் ருணரோக சத்துரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது. 6வது வீட்டுல சனி பகவான் வக்ரம் அடைகிறாரு, பலம் இழக்கிறாரு. பொதுவா சனி பகவான் 6ல பலத்தோட இருந்தாருன்னா எக்ஸ்ட்ரீமான பலனை செய்யறாரு. பலம் இழக்கிறதுனால ஒரு திடமற்ற நிலைக்கு போறீங்க, ஒரு ஸ்திரமற்ற நிலைக்கு போறீங்க, ஒரு நிலையான தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு தென்படாது. அப்படியே இதுல இப்படி அதாவது ரெட்டை தன்மை அப்படிங்கிறது தென்படுறது சான்ஸ் அதிகமா இருக்கு. 2 குணமும் இருக்கும். திடீர்னு பார்த்தா நல்ல ஒரு ஸ்திரமா இருப்பீங்க, திடீர்னு பார்த்தா ரொம்ப வீக்கா இருப்பீங்க. இப்போ இந்த 2 தன்மையும் தென்படுறது வாய்ப்பு இருக்கு. மேஜரா எந்த வகையில பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி ருணரோக சத்துருஸ்தானத்துல வக்ரம் அடைகிறது அப்படிங்கிறது மறைமுகமா வெளியாட்களுடைய எதிர்ப்பை கொண்டு வந்து சேர்க்கும். குடும்பத்திலேயே மறைமுகமா எதிர்ப்புகள் வரும். நீங்க செய்யற விஷயங்கள் அது மட்டும் இல்லாம நீங்க கன்வே பண்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, மறைமுகமான எதிர்ப்புகள் வரும். டைரக்டா உங்கள்ட்ட யாருமே மோதாம சண்டை போடாம
மறைமுகமா அப்படியே குத்தி குத்தி காட்டுவாங்க, கொஞ்சம் அப்படியே வாக்குவாதம் பண்ணுவாங்க, உங்ககிட்ட சண்டை போடுற மாதிரி வருவாங்க, அப்படியே மேலோட்டமான அந்த சிம்டம்ஸ்லாம் தெரியும். நீங்களும் கொஞ்சம் தயங்குவீங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே. ஸோ இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்னு அந்த ஒரு தயக்கத்தன்மை அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கு. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார வீக்னஸ் இது ஆழமாக குறிப்பிடுது. கையில் சுத்தமாக பணமே இல்லாமல் இருக்கிறது இந்த டைமிங்ல. ரெண்டாவது விஷயம் பொருளாதார ரீதியாக டோட்டலாக வீக்காக இருக்கிறது. ஒரு விஷயம் பண்றீங்க அதில் லாஸ் ஹெல்த்துக்காக அதிகமாக செலவு பண்ணி பொருளாதார ரீதியாக ரொம்ப வீக்காக இருக்கிறது. ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா ஹெல்த் வைஸாக பொருளாதாரத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். பிசினஸ்ல ஏமாறுறது, பிசினஸ்ல லாஸ் ஆகுறது, இது சார்ந்த வகையில் பொருளாதார ரீதியாக வீக் ஆகுறது. ஆகவே இந்த ஒரு டைமிங்ல சிந்தனை எப்படி போகும்னா கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகும். கடன் வாங்கிய ஒரு விஷயத்தை செய்ய வேண்டிய ஒரு நிலைமையில இருப்பீங்க. யாருக்கிட்ட பணம் கேட்கறது, யார்கிட்ட பணம் அந்த ஒரு கிளியரிட்டி இருக்காது உங்கள்கிட்ட கேட்டா பணம் கிடைக்குமா, பணம் இவங்கள்ட்ட கேட்டா கிடைக்குமா அப்படின்னு அந்த பணத்தை தேடி பயணிப்பீங்க. கடன் வாங்க வேண்டிய சிந்தனை எழுச்சி பெறும். பொதுவாக சனி இயல்பு நிலையில இருந்தாருனாக்கா கடன் நோயை ஒழிப்பாரு. ஹெல்த் வைஸா இருக்கக்கூடிய குறைபாடுகள் பிரச்சனைகளை அப்படியே பொறுமையா கியூர் பண்ணிட்டு வருவாரு. ஆனா வக்ரம் அடைகிறது திரும்பி உங்களை பின்னோக்கி இழுத்துட்டு போகும். சனி பகவானால பெருசா உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியாது. சனி பகவான் வீக் ஆயிடுறாரு. அதே போல அட்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8வது வீட்டுல 2 முக்கியமான கிரகங்கள் உங்களை வீக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை நான் அடுத்தது வரேன். இப்ப சனி 6ல இருக்கிறது மறைமுக எதிரிகள், குடும்பத்திலே மறைமுகமா எதிர்ப்புகள் வருது, இளைய சகோதரர்களால மறைமுகமா எதிர்ப்பு வருது. அதே போல வெளி வட்டாரத்துல உங்களை பார்த்து பயந்து போன அந்த எதிரிகள் கூட இப்ப கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வெளியில எட்டி பார்ப்பாங்க. அது சார்ந்த வகையில கவனமா இருக்கணும். 3வது நபரை நம்ப கூடாது. அது சார்ந்த வகையிலும் கிளியரா இருக்கணும். கடன் சார்ந்த விஷயங்கள்ல டீப்பா இறங்கக்கூடாது. ஒரு டைமிங்ல சிந்தனை டெஃபினட்டா வரும். கடன் வாங்கணும், கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகும். எந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் தாக்கு பிடிச்சி போறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க அந்த கடனை தள்ளி தள்ளி போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. அதே போல கடன் வாங்க வேண்டிய விஷயத்திலையும் தடை தாமதங்கள் வரும். நீங்க ஒரு கடனுக்கு இப்போ நீங்க வந்துட்டு இப்போ அப்ளை பண்றீங்கன்னாக்கா அதுல ஒரு வாட்டியில உங்களுக்கு கடன் அந்த அந்த ஒரு இது சாங்ஷன் ஆகிறதுக்கும் ஒரு 10-15 வாட்டி அலைஞ்சு அதுக்கப்புறம் அது சக்சஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ கடன் சார்ந்த வகையில் அலைச்சலும் இருக்கு. கடன் வாங்காம இருக்கிறது உங்களுக்கு சேஃப். தள்ளி தள்ளி போனுச்சுன்னா அது உங்களுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்னு நினைச்சுக்கோங்க. ஸோ அது சார்ந்த வகையில் கேர்ஃபுல்லா இருக்கணும். ரெண்டாவது ஹெல்த் வைஸா கேர்ஃபுல்லா இருக்கணும். சரியாயிட்டு வர மாதிரி இருந்திருக்கும். இது வரைக்கும் அந்த கன்னி ராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு ஹெல்த் வைஸா இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாயிட்டு வர மாதிரி இருந்திருக்கும். பட்டும் படாம இருந்திருக்கும். இப்போ அந்த பிரச்சனை மீண்டும் வரதுக்கு தலை தூக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. வெளியில சொல்ல முடியாத சூழ்நிலைகள் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே ஹெல்த் வைஸா கான்சியஸா இருக்கிறது நல்லது. சின்னதா ஏதாச்சும் பிரச்சனைனாலும் உடனே மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டு அதற்கான சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. 3வதா பார்க்கும்போது 8th ஹவுஸ் ஆக்டிவேட் ஆகுது. 8th ஹவுஸ்ல ஆல்ரெடி 2 பேடான கிரகங்கள் இருக்குன்னு சொல்லிட்டேன். வீக் பண்ணக்கூடிய கிரகங்கள். குரு பொதுவா நல்லது பண்ணுவார். ஆனா 8வது வீட்டு வந்துட்டாருன்னா கெடுதல் தான் பண்ணுவார். 2வது விஷயம் ராகு 8ல இருக்கும்போது டோட்டல் வீக். சனி பார்வை வக்ரம் பெற்ற சனி பார்வை இன்னும் வீக் பண்ணுது. ஸோ ஹெல்த் வைஸா டோட்டலா வீக் பண்ணுது. இந்த டைமிங்ல ஹெல்த் வைஸா ரொம்ப கவனமா இருக்கு. ரொம்ப பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க. இது வந்து எல்லாருக்கும் அப்படியே வேலை செய்யும்லாம் கிடையாது. அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இல்லாத ஒரு விஷயத்த கோச்சாரத்தால கொடுக்க முடியாது. சுய ஜாதகத்துல நீங்க வந்துட்டு சொகுசான வாழ்க்கை அனுபவிக்கணும்னு இருக்குனாக்கா கோச்சாரம் ரீதியா பார்க்கும்போது அது கொஞ்சம் டிம் பண்ணும். கொஞ்சம் மன ரீதியா கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் கொஞ்சம் கொடுக்கும். ஆனா மற்றபடி பெருசா பிரச்சனைகள் எதுவும் கொடுக்காது. அதுவே சுய ஜாதக ரீதியா உங்களுடைய தசாபுக்தி ரீதியா உங்களுக்கு ரொம்ப வீக்கா இருக்கு, இந்த டைமிங்ல உங்களுடைய கர்ம வினைகளை நீங்க அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா டெஃபினட்டா உங்களை டோட்டலா வீக் பண்ணிடும். ஒரு பாடுபடுத்தி எடுத்துரும். இருந்தாலுமே பயப்பட வேண்டாம். நல்லது நினைக்கிறவங்களுக்கு, நல்லதே செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு, 4 பேருக்கு உதவி செய்யறவங்களுக்கு இந்த நவகிரகங்களால பிரச்சனைகள் வராது அப்படிங்கிறது ஒரு பொது விதி. ஜோதிட ரீதியா ஒரு பொது விதி. இதையும் மைண்ட்ல வச்சு செயல்படும். அதனால இதுல ரொம்ப வீக்கா இருக்கு, ரொம்ப இதா இருக்கு, அதா இருக்கு, ஸ்ட்ரகிளா இருக்கும் அப்படி அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப இதை எடுத்து மனசுக்குள்ள போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க. ஜஸ்ட் வந்துட்டு இந்த மாத பலன்கள் அப்படிங்கிறது கோச்சார ரீதியா சொல்லக்கூடிய அந்த பலன்கள் அப்படிங்கிறது எந்தெந்த வகையில உங்களுக்கு பிரச்சனைகள் வரும், எந்த வகையில நீங்க கவனமா இருக்கணும், ஸோ அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு, அமேசிங்கா இருக்கு, நல்லா வளர்ச்சி அடைய போறீங்க, ரொம்ப முன்னேற்றம் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்கனாக்கா அது ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ஸோ நீங்க ரெண்டையுமே எடுத்துக்கணும். நல்லா இருக்குனாக்கா நம்பிக்கை, பேடா இருக்குனாக்கா அது அனுபவமா மாறப்போகுது. ஸோ அந்த வகையில கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும். வேலையே இல்லாதவனுக்கு ப்ரமோஷன் கிடைக்காது. அதே போலதான் சொல்ற விஷயங்களை அதோட கன்வே பண்ணி பார்த்துக்கணும். ஹெல்த் வைஸா வீக்கா இருக்கீங்கன்னா ஹெல்த்ல ரொம்ப கான்சியஸா இருக்கணும், கவனமா இருக்கணும். ஸோ இந்த டைமிங்ல என்ன இருக்குன்னா பொதுவாகவே கன்னி ராசி கன்னி லக்னத்துக்கு ஹெல்த் வைஸா கொஞ்சம் பேடான இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. 8ல 2 கிரகங்கள் சனி பார்வை இது என்னத்தை குறிக்குதுனாக்கா மேஜரா மெடிக்கல் சம்பந்தப்பட்ட செலவுகள் இருக்கு. ஆகவே பொருளாதார ரீதியா கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. பொருளாதாரத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ரெண்டாவது விஷயம் வண்டி வாகனங்கள்ல பயணிக்கக்கூடிய நண்பர்கள் ரொம்ப சேஃபா ஜர்னி பண்ணும். இந்த டைமிங்ல எதிர்பாராத விபத்துக்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆகவே வண்டி வாகனங்கள்ல பயணிக்கக்கூடியவர்கள் சேஃபா ஜர்னி பண்ணுங்க. கட்டாயமா தலைக்கவசம் அணிந்து வண்டி வாகனங்கள்ல பயணிக்கிறது நல்லது. எந்த பேருந்துலே போனீங்கனாலும் உள்ளுக்க போயிடுங்க. வண்டியில தொங்கிட்டு போறது இதெல்லாம் வச்சுக்காதீங்க. அப்படியே ஏறி உள்ள போய் சேஃபா இருங்க. அதுவே உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிரேட்டான பலனை டெஃபினட்டா செய்யும். அதே போல ராகு பகவான் 8th ஹவுஸ்ல இருக்காரு. ஆகவே விசஜந்துக்களால பிரச்சனைகள், விசஜந்துக்களால திடீர் ஆபத்துகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அது சார்ந்த வகையிலும் கவனமா இருங்க. சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கோங்க. வீட்டுல சாம்பிராணி அதிகமா போடுங்க. விஷப்பூச்சிகளால தொந்தரவுகள் இருக்க சான்சஸ் அதிகம்.
அதிகமாக இருக்குது. வீட்டில் சாம்பிராணி இது சார்ந்த விஷயங்களை அதிகமாக இன்க்ளூட் பண்ணிக்கிறது ஒரு நல்ல ஒரு பலனை டெஃபினட்டாக பெற்றுக்கும். மேஜராக 8th ஹவுஸ் எதை இண்டிமேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் வைஸாக கான்சியஸாக இருந்துக்கோங்க. சின்ன பிரச்சனைனாலும் உடனே மருத்துவ பரிசோதனை மருத்துவருடைய ஆலோசனையை அணுகிறது நல்லது. அதுவே உங்களுக்கு கிரேட்டான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்தது விரயஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறாரு. பட் இருந்தாலும் குரு பகவானும் பார்க்கறாரு. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில 12th ஹவுஸ்ல ஒரு ஸ்திரத்தன்மையும் இருக்கு. அதே சமயம் சனி பார்க்கறதுனால ஒரு நிலையற்ற தன்மையும் இருக்கு. ஸோ இரட்டை தன்மை இதுல தென்படுது. ஆகவே செலவும் இருக்கு. அதே சமயத்துல அந்த செலவை கொஞ்சம் தக்க வச்சுக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு. நீங்க கான்சியஸா செயல்பட்டீங்கன்னாக்கா, முன்னெச்சரிக்கையா செயல்பட்டீங்கன்னா இருக்கக்கூடிய செலவுகளை நீங்க அவாய்ட் பண்ணலாம். அதை தான் வந்துட்டு இந்த ஹவுஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுது. ஆகவே நான் சொல்லியிருக்க விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனமா இருந்து அப்படி கேர்ஃபுல்லா கவனமா இருக்கீங்க அப்படின்னாலே சனி பகவானால பெருசா பிரச்சனைகள் வராது. பொதுவா இந்த டைமிங்ல மைண்ட் செட் எப்படிமா இருக்கும் இந்த கன்னி ராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு? ஆமா, எப்போதுமே இதை தான் சொல்றாங்க. எல்லா ஜோதிடரும் இதை தான் சொல்றாங்க. ஒரு சில ஜோதிடர் டாப்பா இருக்குன்னு சொல்றாங்க, ஒரு சில ஜோதிடர் ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொல்றாங்க. இது என்ன எப்போதும் சொல்றதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேர்லெஸ்ஸா மைண்ட் செட் போயிட்டுனாக்கா சனியால கொஞ்சம் அஃபெக்ட் ஆக போறீங்கன்னு அர்த்தம். ஓகே, இதுல நம்ம கவனமா செயல்படணும், கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்க அப்சர்வ் பண்ணிட்டீங்கன்னாக்கா யூ சேஃபா ஜேர்னி பண்ண போறீங்க. பெருசா பிரச்சனைகள் எதுவும் வராம வரக்கூடிய செலவுகளை அவாய்ட் பண்ணி அதுல இருந்து உங்களை நீங்க தக்க வச்சுக்க போறீங்க அப்படிங்கிறது தான் இன்டிமேட் பண்ணுது. இரட்டை சிந்தனை வரும், கேர்லெஸ்ஸா இருக்கு, சேஃபா இருக்கு. குரு பார்க்கறதுனால சேஃப் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை வரது சான்ஸ் இருக்கு. சனி பார்க்கறதுனால கேர்லெஸ் அப்படிங்கிற ஒரு தன்மை வரது வாய்ப்பு இருக்கு. நீ எதை சூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறதுல கிளியரா இருந்துக்கோங்க. ஓவராலா நல்லதையே நினைக்கிற மனிதர்களுக்கு, 4 பேருக்கு உதவி செய்யற அந்த மைண்ட் செட் இருக்கிற மனிதர்களுக்கு கிரகங்களால பிரச்சனைகள் வரது கிடையாது. இது வந்து ஒரு பொது விதி. சின்ன விஷயங்கள் உங்களை வந்துட்டு அப்படி இப்படி ஆட்டி படைச்சாலும் மேஜரா உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் வராது. அப்படியே எட்டி பார்த்துட்டு டக்குன்னு வந்த இடம் தெரியாம அப்படியே போயிடும். இது வந்துட்டு ஜோதிடத்துல ஒரு பொதுவான விதி. ஆகவே இந்த ஒரு டைமிங்ல விரைய செலவுகள் இருக்கு. அதே சமயத்துல கவனமா இருந்தா செலவுகள் அவாய்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த இரட்டை தன்மை அந்த இடத்துல தென்படுது. ஒரு சிலர் வந்துட்டு சுப செலவுகளை மேற்கொள்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சுப விரைய செலவுகள் இருக்கலாம். ஃபேமிலிக்காக ஒரு விஷயத்தை அர்ப்பணிக்கிறது, ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்கிறது. ஸோ அந்த தன்மையும் தென்படும். ஃபேமிலிக்காக அதிக செலவுகள் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகும். கமிட்மெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகம் இருக்கும். பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் அதிகரிக்கும். பணத்தை தேடிய பயணத்துல இருப்பீங்க. ஒரு டைமிங்ல அதிகமா கையில சுத்தமா காசு இல்ல, என் கையில அவ்வளோ காசு இருந்துச்சு, இப்போலாம் வந்துட்டு சுத்தமா கையில பணப்புழக்கமே இருக்கிறது இல்ல அப்படின்னா அந்த சிந்தனை அதிகரிக்கும். ஆகவே பொருளாதாரத்தை நோக்கி பயணிப்பீங்க. ஸோ அது சார்ந்த வகையில உங்களுக்கு ஒரு நல்ல பலன் டெஃபினட்டா கிடைக்கும் நான் சொல்றேன். பட் இருந்தாலுமே ஒரு பதட்டமும் ஒரு கவலையும் ஒரு பக்கம் இருக்கும். ஓவராலா இந்த டைமிங் என்னத்தை ஐடென்டிஃபை பண்ணுதுன்னா, நீங்க படுற அந்த பதட்டத்தாலையும் கவலையாலையும் நம்ம ஹெல்த் எப்படி இருக்கே, அவங்களுக்கு இன்னும் சரியாகலையே அப்படின்னு நீங்களே உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை ஆர்டர் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு விஷயத்தை நினைச்சுக்கிட்டே அப்படியே வந்துகிட்டு இருக்கீங்க. ஸோ இதனாலேயே உங்களுக்கு மேஜரான இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனவியாதி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே இந்த ஒரு டைமிங்ல நீங்க வந்துட்டு ஃப்ரீயா இருக்கணும். எதானாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடணும். எடுக்கிற முடிவுல கிளியரா இருக்கணும். ஒரு விஷயத்த ஒரு வாட்டிக்கு 3 வாட்டி யோசிச்சு எடுக்கணும். குறிப்பா அந்த குடும்பம் சார்ந்த குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்ல கவனமா இருக்கணும். ஃபேமிலியில ஸ்ட்ரகிள்ஸ் அதிகரிக்கும். உங்களை போட்டு ஒரு பக்கமா அழுத்துற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுலலாம் நீங்க ரொம்ப நர்வஸ் ஆகாம ஃப்ரீயா ஜஸ்ட் காம் டவுனா ஒரு விஷயத்துல முடிவெடுத்தீங்கன்னா வெற்றி காத்து உங்க பக்கம் வீசும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த ஒரு டைமிங்ல தியானம், யோகா இது சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுங்க. நல்ல ஃபுட்டுகள் எடுத்துங்க, நல்ல ஒரு உணவு வகைகள் எடுத்துக்கங்க. சும்மா கண்டதையும் சாப்பிடாதீங்க. ஹெல்த்தை நீங்களே வீக் பண்ணிக்காதீங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, சரியான டைமுக்கு சாப்பிடுங்க. காலம் தவறிய உணவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சாப்பிட்றது மேல இன்ட்ரெஸ்டே இருக்காது. சோம்பேறித்தனமா போற மாதிரி இருக்கும். ஏன்டா சாப்பிடுறோம்னு தோணும். சாப்பிடவே தோணாது. சொல்ல போனா தூக்கமும் வராது. தூக்கமற்ற நிலை வரது வாய்ப்பு இருக்கு. மேஜரா இந்த ஒரு விஷயத்துல கிளியரா இருந்துக்குங்க. என்னன்னாக்கா, சரியான டைத்து சாப்பிடுங்க, நல்ல உணவா சாப்பிடுங்க. நீங்களே உங்க கைப்பட செஞ்சு சாப்பிடுறது இன்னும் சிறப்பு உத்தமம். நீங்களே உணவு செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க ஆக்டிவா ஆயிடுவீங்க. சுணங்கி இருக்கீங்கன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை. நீங்களே உங்களுக்கான உணவு, உங்களுக்கு பிடிச்ச உணவு, உங்க நாக்குக்கு எது பிடிக்குமோ அதை செஞ்சு ஹெல்த்தியா சாப்பிடுங்க. அது உங்க ஹெல்த்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். ரெண்டாவது விஷயம், தூக்கமின்மை ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே நல்ல உணவு வகையில சாப்பிட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட டைத்து சாப்பிட்டீங்கனாலே நல்ல தூக்கம் வந்துடும். நல்லா வேலை பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச வேலைகளை பாருங்க. அப்படியே உட்காந்து இருக்காம மதன்னு அந்த மந்தத்தன்மை அப்படிங்கிறது இந்த ஒரு டைமிங்ல தென்படும்னு சொல்றேன். ஆகவே சும்மா ஃப்ரீயா இருக்காம கொஞ்சம் ஆக்டிவா இருங்க. ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடும். மனசுல கவலைகள் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதுனால தூக்கம் வராது. ஆகவே மனதை காம் டவுன் பண்றதுக்கு தியானம், யோகா இது சார்ந்த விஷயங்கள் ஈடுபடுங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு வந்து படுத்தீங்கன்னா நல்ல தூக்கம் வரும். பிடிச்ச புத்தகங்களை படிங்க. அறிவை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாச்சும் பண்ணுங்க. நீங்க எப்பெல்லாம் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்பெல்லாம் உங்களை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாச்சும் பண்ணுங்க. அப்படி பண்ணாலே டெஃபினட்டா உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பொதுவா நான் இந்த விஷயங்களை தான் நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எப்பெல்லாம் நான் வீக்கா ஃபீல் பண்றேனோ அப்பெல்லாம் என்ன இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நான் பண்ணுவேன். அது எனக்கு ஒரு நல்ல கெயினை கொடுத்து என்னுடைய சொந்த அனுபவத்தை இதில் நான் ஷேர் பண்ணி. ஆகவே பிடிச்ச மாதிரி பண்ணுங்க. மைண்டையும் மனதையும் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கைகளை உங்களுக்கு பிடிச்ச தருணத்துல உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. வாழ்த்து. ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.